ஹாய் டிஎன்யூ சர்வே ஆஸ்பிரன்ஸ். நேற்று எஸ்ஐ எக்ஸாம் கேஸில் ஹியரிங்கில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் இவன் தப்பாக தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஒரு சில கமெண்ட்லாம் படிச்சிருப்பீங்க, அதை படிச்சுட்டு இவன் சொல்கிறது தப்பு, அவங்க அந்த வீடியோ தான் சில வீடியோ பார்த்துருப்பீங்க, அதான் கரெக்டுன்னு நினச்சி நீங்கள் போகாதீங்க. சரிங்களா? ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆக்சுவலாக நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ கொடுத்தேன். சரிங்களா? நேற்று ஆக்சுவலாக அங்கே வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார் கவுண்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஃபார் கவுண்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்பாண்டாக இருக்கக்கூடிய போர்டு இருக்காங்க இல்லையா, போர்டு தான் இந்த கேஸை எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரிட்டன் ரிப்ளை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கான டேட்டு தான் உங்களுக்கு ஆகஸ்ட் 28ங்கிறது ஆக்சுவலாக அங்கே நடந்திருக்கு. சரிங்களா? அது போக எக்ஸ்ட்ராவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டே கொடுத்துருந்தாங்க, ரிசல்ட்டுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இன்டர்னிம் ஸ்டே வந்து ஆல்ரெடி கிராண்டட் ஸ்டாண்ட்ஸ் வெக்கேட்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸ்டே வந்து எடுத்து விட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரிட்டன் ரிப்ளை ஃபைல் பண்ணுறதுக்கு தான் போர்டுக்கான டைமு ஆகஸ்ட் 28. அன்றைக்கி வந்து அந்த ரிட்டன் ரிப்ளை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்த ஹியரிங் போகுமா அப்படிங்கிறது எதை வச்சு வரும் அப்படின்னா, அந்த ரிட்டன் ரிப்ளை ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது ஓகே அப்படின்னு சொல்லி ஜட்ஜி முடிவு எடுத்துட்டாலும் கூட யாருக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் ரிப்ளை வந்து இன்கரெக்டு, நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, எங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் ரெசல்யூஷன் படி ரிசல்ட் அவங்க விடலை, ஸோ அப்படிங்கிறதுக்காக அவங்க எக்ஸ்ட்ராவாக ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணணும், டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்கான டைம் தான் அடுத்தது வரும். சரிங்களா? இப்போ என்னன்னா ஃபார் கவுண்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்டு ரெஸ்பாண்டாக இருக்கக்கூடிய போர்டு தான் ரிட்டன் ரிப்ளை கவுண்டர் ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? கவுண்டர் அஃபிடேவிட் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் கோர்ட்டில். அது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தான் கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகும். சரிங்களா? பெட்டிஷன் போட்டவங்க வந்து இந்த கேஸை டிஸ்மிஸ் ஆக விடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரீஜாயிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் அவங்க எக்ஸ்ட்ராவாக ஃபைல் வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். சரிங்களா? கோர்ட்டுக்கு இந்த போர்டு வந்து ஃபைல் பண்ண ரிட்டன் ரிப்ளை வந்து இன்கரெக்டு, நாங்கள் சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி நடந்துச்சுன்னா கேஸ் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் போகும், இன்னுமே ரிசல்ட் டிலே ஆகும். அப்படி இல்லை அவங்க பெட்டிஷனர் எதுவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க விரும்பலை அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிட்டன் ரிப்ளை ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகும். சரிங்களா? ஓகேவா? இப்போதைக்கு அந்த இன்டர்னிம் ஸ்டே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஓகேவா? இது வந்து ஒரு பேட் நியூஸ் தான். எஸ்ஐ எக்ஸாம் திரும்ப அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க இல்லையா ரிசல்ட்டில், அதை எதிர்பார்த்து தானே போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இது பேட் நியூஸ். சரிங்களா? டிபார்ட்மெண்டல் கோட்டா தான் சரியாக ஃபாலோ பண்ணல, அது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன். ஆக்சுவலாக கேஸ் போட்டவங்களுக்கு தான் இது பேட் நியூஸ், ஏன்னா ஸ்டே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக என்ன நடக்குங்கிறது நம்ம வந்து இப்போதைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, போர்டு வந்து ரிட்டன் ரிப்ளை ஃபைல் பண்ணதுக்கப்புறமா இவங்க பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ கேஸ் இன்னுமே தள்ளி போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஆகஸ்ட் 28 இந்த கேஸ் முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடியாததுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹியரிங் போகும், என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நினைக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் கேஸ் முடிஞ்சது அப்படின்னா ஓகே, நல்லது தான். அடுத்த கட்ட ப்ராசஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, அடுத்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுபோக நான் வந்து இனிமேல் வந்து எதுவுமே தப்பான ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு மொதலாக கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கேன். சரிங்களா? நான் மொதலாக வீடியோ கொடுக்கறது நான் என்னத்தையும் நான் விட்டுட்டேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து 100% கரெக்டான டேட்டாவை நான் கொடுத்தாலே காணும். எப்படி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய அகாடமிக்ஸ் சேனல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து இப்போ நான் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இவங்க எல்லாத்தையும் பார்த்தாலுமே நம்ம இவங்க எக்ஸாம் ஐஎஸ் அகாடமி சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்து நீங்கள் எல்லா வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்கு தான் நான் இனிமேல் ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? எதுவுமே டப்பான டேட்டா கொடுக்க மாட்டேன். ஆல்ரெடி பிசி எக்ஸாம் கேஸில் ரிசல்ட் தான் வரும், நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. ஸோ அது போக அந்த கோர்ட்டு ஹியரிங் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு நானுமே மற்ற இதை பார்த்துட்டு வந்து வீடியோ கொடுத்துட்டேன். சரிங்களா? ஒரு அஃபிஷியல் டேட்டா நம்ம சோர்ஸ்கிட்டேருந்து கேட்டாலும் கூட அதுவுமே கோர்ட்டில் அன்றைக்கி அவங்க டியூட்டியில் இல்லைன்னா அது தப்பாக தான் வர வாய்ப்பு இருக்குன்றதை நான் யோசிக்கலை. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருந்துருக்கணும், அவசரப்பட்டு நானும் வீடியோ கொடுத்தேன். சரிங்களா? ஸோ அது மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது அப்படிங்கிற நான் தெளிவாக இருக்கிறேன். நான் சொன்னால் அது 100% கரெக்டாக இருக்கும். அதுதான் நீங்கள் எந்த வீடியோ எந்த அகாடமிக்ஸ் எந்த சேனல்ஸில் பார்த்துட்டு வந்தாலும் என்னோடய வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் எண்ணத்தை மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் கொடுப்பேன் இனிமேல். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.